ஹலோ வணக்கம். இன்று நம்ம 4ஆம் வேற்றுமை உறுப்பை ஈஸியாக படிப்போமா? அதாவது 4வது வேற்றுமை உறுப்பில் வல்லினம் மிகாது பிழைகள் இல்லாமல் எழுதுறதுக்கு இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். 4ஆம் வேற்றுமை உறுப்பு எது? கூ. 4ஆம் வேற்றுமை உறுப்பு எது? கூ. அப்போ இந்த 4ஆம் வேற்றுமை உறுப்பு எந்த பொருளெல்லாம் வரும், அப்படி வந்தால் நம்ம எங்கே போடக்கூடாது? வல்லின எழுத்துக்கள். அதாவது வல்லின எழுத்துக்கள் எது? இந்த கசட தபர எழுத்துக்கள் இல்லையா? இக்கு இச்சு இப்பு இத்து இதெல்லாம் நம்ம எங்கே போடக்கூடாது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை போன்ற பொருட்களில் இந்த 4ஆம் வேற்றுமை உறுப்புகள்லாம் இருக்கு இல்லையா? அதை மாதிரி இடத்துலலாம் நமக்கு இந்த வல்லினம் எழுத்துக்கள் இங்கே 2 எழுத்துக்கு இடையில வராது. இக்கோ இச்சோ இத்தோ இப்போ வராது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏழைக்கு ஈந்தான். அப்போ இக்கு ப்ளஸ் கூ. இங்கே பாருங்கள், இக்கு ப்ளஸ் அந்த இது வருதாங்க, இக்கு ப்ளஸ் ஊ கூ. அப்போ இந்த கூக்கும் பக்கத்தில் இங்கே என்ன வராது? ஏதோ இச்சோ இத்தோ இப்போ வராது. கர்ணனுக்கு நண்பன், கர்ணனுக்கு கூ பாருங்க, கூக்கும் பக்கத்தில் என்ன வராது? அந்த கசட தபர எழுத்துக்கள், அதாவது அந்த இச்சு மெய் எழுத்துக்கள், வல்லின எழுத்துக்கள் வராது. ஒற்றுப்பிழை இங்கே வராது. கவிதைக்கு அழகு உண்மை, கவிதைக்கு இங்கே கூக்கும் பக்கத்தில் இக்கோ இத்தோ இப்போ வராது. இப்போ நம்ம இந்த தகுதிக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தகுதினா என்னது? தகுதிக்கு தகுந்த வேலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ இங்கே பாருங்கள், இக்குக்கு பக்கத்தில் இத்து இங்கே வருதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது? போடக்கூடாது. இத்து இங்கே 2 சொல்லுக்கு இடையில போடக்கூடாது. உழைப்புக்கு ஊதியம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் இங்கே என்ன வராது? இக்கோ இத்தோ இச்சோ வராது. அதுக்கு அடுத்தது வேலைக்கு விண்ணப்பம். இங்கு பாருங்க 4ஆம் வேற்றுமை உறுப்பு கூ வருது. ஆனால் இங்கேயும் என்ன வரக்கூடாது? இங்கே அந்த வல்லின எழுத்து வரக்கூடாது. இக்கு இச்சு இத்திப்பு வராது. திறமைக்கும் உழைப்புக்கும் அங்கே பாருங்க, இந்த உம்மன்ற எழுத்து முடிகிற இடத்துல, அதாவது கூ இங்கே என்ன வருது? 4ஆம் வேற்றுமை உறுப்பு வருது. 2 சொல்லுக்கும் இடையில அந்த வல்லினம் மிகாது. இப்போ நம்ம அடுத்தது பொருட்டு. நம்ம 6 பொருட்கள் படித்தோம் இல்லையா? அதில் பொருட்டு. பொருட்டுன்னா என்ன அப்படின்னு சொன்னால், மாணவன் உயர்கல்வி கற்பதன் பொருட்டு, மாணவன் உயர்கல்வி கற்பதன் பொருட்டு வெளிநாட்டிற்கு சென்றான். எது பொருட்டு? போனாவன் மாணவன் உயர்கல்வி கற்பதற்காக பொருட்டு அப்படின்னு வருது இல்லையா? வெளிநாட்டிற்கு. இங்கே பாருங்க, வெளிநாட்டிற்கு சென்றான். இந்த 2த்துக்கு இடையில இச்சு வரலாமா? வல்லின எழுத்து இங்கே மிகாது. புரியுதுங்களா? இது இந்த கூ வருது 4ஆம் வேற்றுமை உறுப்பு இங்கே, ஆனாலும் மிகாது, வல்லினம் மிகாது. அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு எக்ஸாம்பிள். மழை பெய்ததன் பொருட்டு என்னது? இன்றைக்கு பள்ளி விடுமுறை. அப்போ இந்த இப்பு இங்கே வரலாமா? வரக்கூடாது. இது தப்பு. இங்கே என்ன பண்ணக்கூடாது? நம்ம 2த்துக்கும் இடையில ஒரு இப்பு சொல்லு போடுறது தப்பு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, முறைன்ற ஒரு பொருள் நாம பார்த்தோம் இல்லையா? என்னது அது முறை? முறைனா, நான் இந்த பாடத்தை 3 முறை வாசித்து பார்த்தேன், படித்து பார்த்தேன். நான் இந்த பாடத்தை 3 முறை அது அவனுக்கு வாசித்து காமித்தேன். அப்படிலாம் நம்ம சொல்லணும்ல. அந்த முறைங்கிற அர்த்தத்துக்கு அதான் நான் சொன்னேன். ஆசிரியர் எனக்கு முறைப்படி கணக்கை துல்லியமாக கற்றுக் கொடுத்தார். எனக்கு முறைப்படி. அப்போ இந்த 2த்துக்கு இடையில ஏதாவது இம்மோ இச்சோ வருமா? வராது. புரியுதா? இங்கே வல்லினம் மிகாது. 4ஆம் வேற்றுமை உறுப்பு கூ வரும்போது பக்கத்தில் வல்லினம் மிகாது. அதுக்கு அடுத்தது முறைக்கு அடுத்தது என்னது? எல்லை. எல்லைங்கிற பொருள் பாருங்க. எல்லைனா என்ன? எந்த ஒரு மனிதனின் கோபத்திற்கும் ஓர் எல்லை உண்டு, ஒரு எல்லை உண்டு. அப்போ உங்கள் கோபத்திற்குன்னு வருதா? அப்போ கூக்கும் அந்த ஒருக்கும் ஏதாவது வல்லினம் வருமா? வராது. இவ்வாறு நாம் பகையோ, நட்போ, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை இதை மாதிரி பொருட்கள்லாம் என்னது? 4ஆம் வேற்றுமை உருபு அப்படி பொருள்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 4ஆம் வேற்றுமை உருபு கூ வர இடத்துல முடிகிற 2 சொற்கள் முடிகிற இடத்துல, அதாவது ஏழைக்கு ஈந்தான். இங்கே பாருங்க, இந்த கர்ணனுக்கு நண்பன் கவிதைக்கு கூன்னு வந்தாலும் 2 சொற்கள் வந்தாலும் இங்கே வல்லினம் மிகாது. வல்லின எழுத்துக்கள்னா நம்ம சொன்னோம்? நம்ம இக்கு இச்சு கசட தபர இத்து இப்பு இதை மாதிரி எழுத்துக்கள் 2 சொற்களுக்கும் இடையில வராது. புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.